கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான வாக்கியத்தை கொடுத்ததான தேவாதி தேவனுக்கும் கர்த்தாதி கர்த்தருக்கும் நான் இந்த வேலையில நன்றி செலுத்துகிறேன். அதிகமாக இந்த வேலையிலையும் இந்த மீட்பின் நேரத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் கூட நான் நன்றி செலுத்துகிற ஆண்டவருக்கு இந்த வாய்ப்பை தந்த மீட்பின் நேரம் சபையானது, அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது கூட நம்ம ஆராதனை வேலையை கடந்து சென்று நம்ம அப்படியாக தேவ செய்திக்கு நம்ம கடந்து செல்லலாம். எல்லாரும் ஒரு மனத்தோடு நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. நாம் தகப்பனே, எங்க வாழ்க்கையில முடிவும் பரிணுமாக இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துவதற்காக உங்களுக்கு நன்றி இயேசுவா. நாங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எந்த கவலையில இருந்தாலும் எல்லாவற்றையும் அப்பா நீங்க பார்த்து அதற்கேற்றபடி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாசல் நீங்க திறந்து வைக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. என்னோட ஓட்டத்துல நான் தனிமை இல்லை அப்பா, நேசரும் காரம் என்னோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இந்த வேலையை நீங்க தந்ததுக்காக கூட உமக்கு நன்றி இயேசுப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கே கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் உமக்கே எல்லா துதிகான மகிமை எல்லாமே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. எஸ் லார்ட் ஜீசஸ். என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்க. எல்லாரும் உணர்ந்து பாடலாம். இயேசு என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை.
தகப்பனே. உண்மையை நான் நம்புவேன் அப்பா. மீதியான வேலையில நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க பலப்படுத்துங்க. எங்களுக்கு தேவையான வார்த்தையை நீங்க தாங்க டாடி. பேசுகிறது தான் நான் இல்லப்பா, அடிய நான் இல்லாம பரிசுத்த ஆவியானவர் நீங்க எங்களோட இருங்க. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த வேளையில் கூட இந்த அருமையான வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கும் கர்த்தாதி கர்த்தருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதே போல உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நம்ம தேவ வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். நம்ம நடத்துறது தெய்வம் மட்டும்தான். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவையான வார்த்தையை தேவன் தருவார். நம்ம ஒரு விஷயம் நம்ம தாழ்மையோடு நம்ம ஜெபிக்கலாம். அன்புலே இயேசுவா, அருமையான இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையில கூட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லுகிறோம் அப்பா. எங்களுக்கு தேவையான வார்த்தையை நீங்க தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க டாடி. அப்பா நீங்க எங்க கூட இடைப்படுங்க. பரிசுத்தாவே நீங்க எங்க கூட இருங்க. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நீங்க எங்க கூட இருங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். மறுபடியும் வாசிக்கலாம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நம்ம அநேக நேரங்கள்ல நம்மளோட யோசனையை குறித்து நம்ம பாத்தீங்கன்னா அநேக காரியங்களை நம்ம யோசித்து வச்சிருப்போம். அநேக நேரங்கள்ல நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறத காட்டிலும் நம்மளோட சொந்த வாழ்க்கை, அதாவது நம்ம சொந்த வார்த்தையினால நம்மளோட சொந்த குணத்திலேயே நம்ம என்ன செய்யறோம், கீழ்ப்படுறது ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது. ஆனா இந்த வசனத்தை நம்ம திருப்பி வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 19:21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், நல்லா கேட்கணும். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். இந்த வசனத்துல சாலமோன் ராஜா அருமையா மிக தெளிவாக சொல்றாரு. நம்மளோட நினைவுகள், நம்மளோட யோசனைகள் அநேகமா காணப்படுது. நம்ம யோசிக்கலாம், நம்ம இதுக்கப்புறம் என்ன செய்யலாம், இப்ப நான் இது முடிச்சுட்டேன், இந்த வேலையை முடிச்சுன்னா அடுத்து என்ன செய்யலாம், அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, இது பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல பல காரியங்களை நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம், யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது அவரோட சித்தத்தின்படியே செய்வது. அவரோட சித்தம் நம்ம யோசிக்கிற மாதிரியே அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பல காரியங்களை குழப்புற மாதிரி இருக்காது. நல்ல நேர்த்தியான வழியாக, நல்ல செம்மையான வழியாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். அது மட்டும் இல்லாம இதுல கொடுத்திருக்க மாதிரி அது நம்மளுக்கு ஒரு எட்டர்னிட்டியா இருக்கும். So we may think many times many things hereafter, what can I do, what can I do this, what can I do that. அப்ப ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா நம்ம சுய சிந்தையினால நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம், யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா தேவன் ஒரு காரியத்தை நம்ம கிட்ட சொல்லிட்டாருன்னா அது ரொம்ப எட்டர்னிட்டியா இருக்கும். இட் வில் ப்ராஸ்பரஸ். ஹல்லேலூயா. அது குறித்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 6-7 வசனம். அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். ஹல்லேலூயா. இது மிக எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சம்பவம் தான். இந்த நேரத்துல நம்ம இதற்கு எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா நம்ம யோசேப்பின் வாழ்க்கையை நம்ம குறிச்சு பார்க்கலாம். யோசேப்பு அவரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா
தன்னுடைய குடும்பத்திலேயும் எளியவன், அதாவது கடைசிக்கு முன்னாடியுமான 11வது மகனாக இருந்தான். அது மட்டும் இல்லாம அவனுடைய தகப்பனாக யாக்கோபுக்கும் மிக பிரியமான மகனாக யோசேப்பு காணப்பட்டான். அப்ப இந்த இப்படி இருக்கும்போதுதான் யாக்கோபும் அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் மற்ற சகோதரர்களை காட்டிலும் அவனுக்கு தராரு. அவனுக்கு தேவையான எல்லா காரியங்கள், அவனுக்கு விதவிதமான, அதாவது நல்ல பலவர்ண அங்கேயும் அவனுக்கு விடுத்து விடுறாரு. அதே போல பல காரியங்கள்ல யோசேப்பு ஒரு பர்டிகுலரா பாக்குறாங்க. அவரோட தகப்பனாக யாக்கோபு அவ்வளவு ரொம்ப பிரஷியஸா நினைச்சாங்க. அப்ப அந்த வேலையில தான் நம்ம இங்க ஆதியாகமம் 37:6-7 பார்க்கும்போது முதலாவது கனவு யோசேப்புக்கு வருது. அது என்ன கனவு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி வயல்ல இந்த மாதிரி எல்லாரோட நெற்கதையும் நம்ம அறுத்து போட்டிருக்கோம். ஆனா மற்ற நெற்கதிர்கள் என்னோட நெற்கதிர்கள் பார்த்து வணங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்புக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவை தான் நம்ம இப்ப பாக்குறோம். அப்படியே ஆதியாகமம் 37:9 வாசிக்கலாமா? அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த 9வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது இது 2வது கனவாக காணப்படுகிறது. இந்த 2வது கனவுலையும் just it's a sync with the first dream. அதாவது அந்த 2வது கனவுலையும் எப்படி முதல் கனவு இருந்ததோ அதே போலவே 2வது கனவும் காணப்பட்டது. அந்த நேரத்துல அங்க முன்னாடியும் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன யோசேப்பு சொல்லியிருந்தாருன்னா, மற்ற நெற்கதிர்னா மற்ற சகோதரர்களுடைய நெற்கதிர் அவருடைய நெற்கதிரை வணங்குற மாதிரி. இங்க பார்க்கும்போது சூரியன், சந்திரன் மற்றும் 11 நட்சத்திரங்கள், மற்ற நட்சத்திரங்களும் என்னை வணங்குவது போல. அப்ப இந்த நேரத்துல மிகவும் கோபமாகறாங்க. யாரு? யோசேப்போட சகோதரர்கள். ஏன்னா ஏற்கனவே அவங்களோட தகப்பனாகிய யாக்கோபு ஏற்கனவே யோசேப்பு மேல ரொம்ப அதாவது பிரியமா இருந்ததுனால அவங்க சகோதரர்கள் ரொம்ப கோபமாகறாங்க. அவங்க அவர் யோசேப்பு மேல மிக பொறாமை கொள்றாங்க. அப்ப யோசேப்பு அவர் அந்த நேரத்துல ஒரு இளம் வாலிபராக காணப்பட்டார். அந்த இளம் வாலிபராக காணப்பட்டிருந்தும் அந்த வேலையில அவர் அந்த கனவைய அவர் அந்த நேரத்துல சிந்திச்சுட்டு இருப்பாரு. அப்ப இந்த வேலையில கூட இளம் வாலிபராக நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்தினார்னா அது நம்மளுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப பரிபூரணமான இருக்கும். நம்ம அது எப்ப நடக்கும் சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு நேரங்களையும் அதுக்கு எந்த காலம் வரும், அந்த நல்ல நேரத்துக்கு எந்த காலம் வரும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் நம்ம என்ன செய்வோம்னா அது நோக்கியே நம்ம பயணம் செய்ய முயற்சி பண்ணுவோம். ஆனா யோசேப்பினோட வாழ்க்கையில டைரக்டா அவரு கண்ட கனவு மாதிரியும் மாறினாரா? இல்ல. அதுக்கு அடுத்தது நம்ம வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 37:19-20 வாசிக்கலாம். ஒருவரையொருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அந்த இறுதியான இது வாசிக்கலாமா? அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த சகோதரர்கள் பேசுறாங்க, அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும், அவனோட சொப்பனங்கள் எப்படி அது முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமை கொண்ட சகோதரர்கள் தன்னிடத்துல பிறந்த யோசேப்பை தன்னுடைய சகோதரர்களா எண்ணாம அந்த நேரத்துல வேற யாரோ மாதிரி the brothers of Joseph they thought as enemy at this situation. அந்த நேரத்துல வேற ஒரு விரோதி மாதிரி அந்த நேரத்துல யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் கண்டாங்க. மக்களே, இதே போலதான் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி வச்சிருப்பார்.
தரிசனத்தின் மூலியமாக, ஒரு சில ப்ராஃபட்டிக் மூலியமாக, மற்றும் நம்ம ஜெபத்துல நம்ம வேத வாசிப்பின் படியாக ஒவ்வொரு காரியங்கள் நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பாரு. ஆனா அதற்கு நடுவுல தான் யோசேப்பின் சகோதரர்களே வந்து அவரை கொலை செய்யும்படியாக வந்து துணிஞ்சாங்க. இந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கலாம். ஆண்டவர் தானே யோசேப்புக்கு அந்த கனவை தந்தாரு, ஆண்டவர் தானே யோசேப்புக்கு இப்படியாக நடக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தரிசனமாகவே யோசேப்புக்கு வந்து கனவுல வந்தாரு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதே போலதான் இங்க அது நிறுத்தும்படியாக, அது ஒரு சூழ்ச்சியாக மாற்றும்படியாக மற்றொரு காரியம் நடந்துட்டு இருக்கு. அதே போல நம்ம பார்க்கலாம். அதே 26, 27 வாசிக்கலாமா? அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள். நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்த வேலை வரைக்கும் நம்ம என்ன யோசிச்சுட்டு இருப்போம்? ஆண்டவர் எதற்காக இதை யோசேப்போட வாழ்க்கையில வந்து ஏற்படுத்தி விட்டாரு? Why God allowed these such negative things in Joseph's life? We know that God has kept him for a purpose. We know that only God showed him the dream that these people bow before him. நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் தான் வந்து அப்படிப்பட்ட கனவை வந்து யோசேப்புக்கு காமிச்சிருந்தாரு. நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் தான் வந்து இதை வந்து நேர்த்தியா செம்மையா முடிக்கும்படியாக அவர் தான் வந்து இப்படிப்பட்ட காரியத்தை வந்து காமிச்சிட்டு இருந்தாரு. இது இப்படிப்பட்ட காரியத்தின்படி யோசேப்பையும் நடத்திட்டு இருந்தாரு. ஆனா அங்க ஒரு காரியம் வந்து நம்ம பார்த்தோம். இதற்கு முன்னாடி நம்ம வாசித்தோம் 19-20. தன்னுடைய சகோதரர்களே என்ன செய்யறாங்க? அவரை கொலை செய்யும்படியாக திட்டமிடுறாங்க. அந்த நேரத்துல யோசிச்சிருக்கலாம், ஆண்டவரே நீங்க தானே எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவை தந்தீங்க. But how it could happen? எப்படி நடக்கும்? என்னோட சகோதரர்களே எப்படி திட்டம் போடுறாங்க, என்னை கொல்லும்படியாக திட்டம் போடுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த நேரத்துலதான் இங்க பார்க்கலாம். 26, 27 நம்ம பார்த்தோம். அந்த நேரத்துல தான் யூதாவை கொண்டு ஆண்டவர் பேசுறாரு. ஹல்லேலூயா. இதே போலதான் பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நேரங்களையும் நம்ம ஆண்டவரோட பிளான் படி, ஆண்டவரோட சித்தத்தின்படி நடக்கிறதுக்காக அந்த செம்மையான பாதையில, அந்த ஸ்ட்ரைட் வே, அந்த நேரோ பாத்துல நம்ம வந்து நடந்துட்டு இருக்கும் போது பல விதமான காரியங்கள் வந்து நம்மளுக்கு எதிராக நடக்கும். பல விதமான செயல்கள் வந்து நம்மளுக்கு விரோதமாக நடக்கும். ஆனா அந்த நேரத்திலையும் ஆண்டவர் வந்து நம்மளோட வாழ்க்கையில ஒரு யூதாவை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. Hallelujah. Yes, God can bring a Judah to proclaim that we are God's children. God can bring a Judah to dismiss all the negative things that overcomes us. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு யூதாவை கொண்டு வர முடியும், நம்மளோட வழியை வந்து செம்மைப்படுத்துவதற்கு. அந்த நேரத்துல நம்ம யோசிக்கலாம். இதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மூத்த சகோதரான ரூபன் பேசியிருப்பாரு. அவர் பார்க்கும்போது யோசிப்பு வந்து நம்மளுடைய சொந்த ரத்தம். He is in of own blood. How can we kill him? How can we plot to kill him? முதலாவது ரூபனை எழுப்பியவர் யோசிப்புடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு. அடுத்து யூதாவை எழுப்பியவர். ஆனா இங்க பார்க்கும்போது யூதாவும் தான் அந்த சகோதரர்கள் ஒருத்தனாக இருந்தார், ரூபனும் தான் அந்த சகோதரர்கள் ஒருத்தனாக இருந்தாங்க. ஆனா அந்த நேரத்தில் அவங்க இருவரையும் கூட ஆண்டவர் எழுப்பினார். அதனால யோசிப்பின் வாழ்க்கை, யோசிப்பின் லைஃப்
யோசிப்போட உயிர் அந்த நேரத்துல காப்பாற்றப்பட்டது. ஆனா இதோட முடியல. அதுக்கப்புறம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். எங்க ஒப்புவித்தானா? சிறைச்சாலையில். ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமம் 37:26-27 தான் நம்ம வாசிச்சோம். அங்க வழியில சென்றிருந்த இஸ்மாயில் கிட்ட வந்து இவங்க என்ன செய்வாங்க? யோசிப்ப அவங்க விற்கிறாங்க. அப்படி வித்துட்ட பிறகு யோசிப்பு அது வந்து அதுக்கு முன்னாடி, அதாவது ஆதியாகமம் 39:20 நம்ம இப்ப வாசிக்கும் போது அதற்கு முன்னதாகவே ஒரு இன்சிடென்ட் இருக்கு. அந்த இன்சிடென்ட் என்னன்னா, யோசிப்பு வந்து போத்திபார் என்கிற ஒரு சேனாதிபதி, ஒரு பெரிய அதிபதியோட வீட்டுல வந்து யோசிப்பு வந்து அங்க வந்து வேலை செய்யறாரு. அந்த நேரத்துல அவருக்கு இடரலா இருந்த பாவம் வந்து அவர் இடத்துல என்ன செய்யுது? நெருங்கி வருது. ஆனா தேவனின் சித்தத்தின்படி அங்க என்ன செய்யறாருன்னா யோசிப்பு வந்து நடக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், அப்ப தேவனின் சித்தத்தின்படி யோசிப்பு வந்து நடக்கும்போது யோசிப்பு வந்து எங்க போடுறாங்க? He was prisoned. யோசிப்பு வந்து ஒரு ஜெயில போடுறாங்க. திருப்பி வாசிக்கலாமா அந்த 20வது வசனத்தையே? யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அப்ப யோசிப்போட லைஃப், யோசிப்போட வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டம் தன்னுடைய சகோதரன் குழியில போட்டது நிமித்தம் மட்டும் முடியல. தன்னுடைய சகோதரர்கள் அவரை கொலை செய்யும்படி திட்டமிட்டதுக்கு மட்டும் அவரோட வாழ்க்கையில் கஷ்டம் முடியல. ஆனாலும் அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து யூதாவையும் ரூபனையும் வந்து அவரை தப்பிக்கும்படியாக இருக்கும் போதும் மறுபடியும் யோசிப்போட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா காணப்பட்டது. பிரியமானவர்களே, இங்க நம்ம பார்த்தோம்னா யோசேப்பு வந்து அந்த நேரத்துல தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார். பாவத்துக்கு இடம் கொடுக்காம, பாவத்துக்கு இடம் கொடுக்காம he overcome this temptation. அந்த பாதாளமான பாவத்தை அவர் தாண்டினார். ஆனா எப்ப அவர் ஆண்டவரோட சித்தத்தின்படி செஞ்சாரோ அப்பதான் அங்க அவருக்கு ஒரு நிந்தனை காணப்பட்டது. பிரியமானவர்களே, when he was able to do what God's plan in his life, he was prisoned. At that time he was prisoned. Yes, நம்ம வாழ்க்கையில கூட நம்ம அநேக தடவை ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருப்போம். எந்த பாவம் வந்தாலும் அதை நீக்கிட்டு ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம வந்து ஒவ்வொரு நேரத்துல செஞ்சுட்டு இருப்போம். ஆனா அந்த நேரத்துலதான் நம்மளுக்கு நிந்தை வரும். ஆமென். எஸ், அந்த நேரத்துலதான் நம்மளுக்கு நிந்தை வரும். அந்த நேரத்துலதான் நம்மளுக்கு கூட இருந்தவங்க நம்மளை நகைப்பாங்க. அந்த நேரத்துலதான் நம்மளுக்கு கூட இருந்தவங்க நம்மளை வந்து பரியாசமா பேசுவாங்க. அதற்கு ஒரே காரணமா தான் இருக்கும், நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சிருப்போம். ஆனா அந்த நேரத்துல கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? மனம் தளர்ந்துடக்கூடாது. நம்ம அப்படியே நம்ம வாசிச்சோம்னா அதே ஆதியாகமம் 41:41 வாசிக்கலாம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூர்வித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நம்ம
பார்க்கும்போது இதற்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 39:20 வசனத்துல ராஜாவின் கட்டளையின்படியே யோசேப்பு சிறைச்சாலையில போடப்பட்டான். ஆனா அதே ஆதியாகமம் 41:41 ஜஸ்ட் ஒரு 2 அதிகாரத்துக்கு பிறகு நம்ம பார்த்தோமானா, நான் பார்வோன் ராஜா சொல்றாரு யோசேப்பு கிட்ட, இந்த முழு எகிப்தையும் நான் உன்னிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு சிறந்த ஒரு அதிபதியாக யோசிப்ப வந்து மாற்றினாரு. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருந்த ஒவ்வொரு சித்தம். யோசிப்பினோட வாழ்க்கையில இதுதான் ஆண்டவர் வைத்த சித்தம். நம்ம பார்த்தோம், யோசிப்புக்கு ஒரு சிறந்த ஒரு கனவு வந்து ஆண்டவர் அந்த இளம் வாலிபையிலே கொடுத்திருந்தாரு. கொடுத்துட்ட பிறகு அவருக்கு அதோட முடியல. அது நிறைவேறும் படிக்கு அதுக்கு முன்னாகிய பல காரியங்கள் அவருக்கு எதிராக வந்தது. அவருக்கு எதிராக தன்னுடைய சகோதரரே வந்து சூழ்ச்சி பண்ணாங்க. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம், அவர் சிறைச்சாலையில போடப்பட்டார். எதற்காக சிறைச்சாலையில போடப்பட்டார்? ஆண்டவர் சித்தத்தின்படி செய்ததற்காக. நம்ம இந்த வேலையில கூட அநேகர் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், ஏசுப்பா நான் உங்க சித்தத்தின்படி தானே செஞ்சேன், நீங்க சொன்னபடி தானே நான் கீழ்ப்படிஞ்சேன், பட் ஆனா எதுக்கு எனக்கு இப்படி நடந்தது? பட் ஜோசப் did not question God. யோசேப்பு ஒருபோதும் ஆண்டவர் ஒரு கேள்வியும் கேட்கல. அவரோட சித்தத்தின்படியே தினந்தோறும் ஒவ்வொரு வேலையும் அவர் செய்து வந்துட்டு இருந்தாரு. அதனாலதான் இந்த நேரத்துல நம்ம பார்க்கும்போது யாரோட ஆணையின்படியே அவர் சிறைச்சாலையில போடப்பட்டாரோ அவரே அந்த எகிப்தின் அதிபதியாக ஆணையிட்டார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய சித்தம். That's the God's plan in Joseph's life. நம்ம இந்த வேலையில கூட அப்ப யோசேப்பு, அப்ப நம்ம நீதிமொழிகள் 19:21 நம்ம வாசித்தோம், நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய யோசனைகள் பல வகைகள் இருக்கலாம். ஆனா தேவனுடைய சிந்தனை, தேவனுடைய பிளான், God's plan is straightforward to us. God's plan is something that is greater than our plan. God's plan is something that is most greater than the world's plan. It's straightforward. நம்ம அநேக காரியங்களை நம்ம யோசிச்சிருக்கலாம். யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையில நம்ம அநேக லட்சியங்களை யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா யோசிப்பு வாழ்க்கையில இப்படிதான் நடக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்பவே திட்டம் போட்டு வைத்திருந்தார் பிரியமானவர்களே. அதனாலதான் இதன் மூலியமா யோசிப்பால கூட அதை சாதிக்க முடிஞ்சது. அந்த நேரத்துல தன்னுடைய தேசத்துல இல்லாம மற்ற தேசத்துல போய் தன்னுடைய ஆண்டவரின் நாமத்தை அந்த நேரத்துல மகிமைப்படுத்த முடிஞ்சது. எஸ், இதுதான் முதலாம் காரியம். நம்ம இப்ப 2ஆம் காரியத்துக்கு போலாம். நீதிமொழிகள் 3:5 வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது நம்மளோட சுய புத்தி, we think everything depends on our own understanding, but there is a thing that God plans in us. நம்ம யோசிக்கிறோம் அநேக நேரத்துல, என்னோட சொந்த புத்தியினாலே, என்னோட சொந்த காரியத்தினாலேயே நான் வந்து என்னோட வாழ்க்கையில சாதிச்சிடலாம். பட் we have a God. நம்ம கிட்ட மிகப்பெரிய தேவன் இருக்காரு, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் இருக்காரு. யாரு நம்மளை விட அதிகமான சித்தங்களை நம்மளோட வாழ்க்கையில வைத்திருப்பாரு. யார் அதிகமான பிளான்ஸ், who has a great desires of plans in our life. மறுபடியும் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும்
கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இதுதான் நம்ம அநேக நேரத்துல நம்ம தவறிடுறோம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நம்மளோட வழிகள்ல ஆண்டவரை நினைத்துக் கொள்றதுக்கு நம்ம மறந்துடுறோம். நம்மளுடைய பாதையில நம்ம கூட நம்மளோட கையை பிடிச்சிட்டு ஆண்டவரோடு நடக்கிறதுக்கு நம்ம மறந்து போயிடுறோம். பிரியமானவர்களே, ஒரு வேலை நம்ம செய்யும் போது ஆண்டவரோடு நம்ம அந்த வேலையை செய்யறதுக்கு நம்ம மறந்துடுறோம். We forget to hold to the Lord's plan. We hold to the Lord's hand when we walk in our path. நம்மளுடைய வழிகள்ல ஆண்டவரை நம்ம மறந்துடுறோம். பல நேரங்கள்ல நம்மளுடைய சுய புத்தியில நம்ம சாய்ந்து, நம்மளுடைய சொந்த சிந்தனையில நம்ம சாய்ந்து, அதற்கு நம்ம கீழ்ப்படைந்து அதை நம்ம என்ன செய்யறோம், அதை நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு மிக சிறந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில வைத்திருக்காரு. வேத வசனம் சொல்லுது, நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. அதே போலதான் நம்மளோட வழிகள்ல நம்ம ஆண்டவரை நம்ம மறந்துடுறோம். நம்மளுடைய பாதையில நடக்கும் போது we just forget to hold to our God's hand. It's good that we are walking in the right path, but we forget to hold God's hand. ஆண்டவரோட கூடிய நம்ம நடக்கிறதுக்கு மறந்துடுறோம். அவர் நம்மளுடைய சொந்த புத்தியில நம்ம சாய்ந்து விடுகிறோம். அவர் என்ன சொல்லுகிறார், இயேசுப்பா நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, பரிசுத்த பிதா நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம பின்பற்றாம நம்மளோட சொந்த புத்தியில நம்ம சாய்ந்துடுறோம். இதற்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 4-6 மட்டும் வாசிக்கலாமா? இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி. அப்ப இந்த வசனங்கள் நம்ம பார்க்கும்போது இந்த எரேமியா 29ஆம் அதிகாரம் நம்ம 1 வசனங்கள் 23 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தா, நீங்க வீடுகள்ல நீங்க வாசிக்கும் பார்க்கும்போது அதுல ஒரு இன்சிடென்ட், அதாவது தேவன் தீர்க்கதரிசியான எரேமியாவை கொண்டு அந்த நேரத்துல இஸ்ரவேல் கிட்ட மற்றும் இஸ்ரவேல் புத்திரர்கள் யாரெல்லாம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு சென்றார்களோ அவங்களிடத்துல சொல்றாரு. தேவன் எரேமியா மூலமாக சொல்லும் போது எரேமியா ஒரு கடிதத்தையும் என்ன செய்யறாரு, அங்க சிறைப்பட்டு சென்ற மக்களுக்கு என்ன செய்யறாரு, எழுதி போறாரு. அதுல உள்ள வரிகளை தான் நம்ம இப்ப நம்ம வாசிச்சோம். இந்த 4 முதல் 6 நம்ம பார்க்கும்போது தேவன் அவர்களுக்கு ஏற்ற எல்லா காரியங்களையும் சுதந்திரமாக மாற்றி தந்தார். அது எதற்கு சுதந்திரமாக மாற்றி தந்தார் நான் இறுதியில் நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் அந்த நேரத்துல சிறைப்பட்டு சென்றிருந்த மக்கள், இஸ்ரேல் மக்களுக்கு மிக சுதந்திரமான காரியத்தை அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. நீங்க பாபிலோன்ல சிறைப்பட்டு சென்றிருந்தீங்க, ஆனா நீங்க பாபிலோன்ல உங்களுக்கு ஏற்றபடியே உங்களுக்காக ஒரு வீடு நீங்க கட்டிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்றபடி உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு தோட்டத்தையும் நல்ல ஒரு காரியத்தையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொத்தையும் நீங்க அங்க ஏற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பமான பெண்ணையோ ஆணையோ நீங்க அங்க திருமணம் செய்து மற்றும் நீங்க அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தை தராரு.
அது எதற்கென்று நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நான் வந்து இறுதியில் சொல்ல ஆசைப்படுறேன். அதற்கு பிறகு நம்ம வாசிக்கும் 7ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். இந்த வேலையில நம்ம என்ன சிந்திக்கணும் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அங்க போனதெல்லாம் சரிதான், அங்க சிறைப்பட்டு நீங்க சென்றீங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு என்ன தரேன், அந்த சுதந்திரத்தை தரேன். நீங்க உங்களுக்கு எந்த வீடு வேணுமோ நீங்க கட்டிக்கலாம். மற்றும் எந்த காரியத்துல நீங்க வந்து அங்க ஒரு நல்ல ஒரு செல்வாக்கா வாழணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அங்க என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்படி சொன்ன பிறகு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அந்த தேசத்தின் சமாதானத்துக்காக நீங்க என்ன செய்யணும், என்னை நோக்கி கூப்பிடணும், ஜெபம் பண்ணணும் என்று சொல்றாரு. அந்த காரியம் தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நேரங்கள்லயும் நம்மளுக்கு காணப்படுவதில்லை. இப்பொழுது கூட நம்மளுடைய சொந்த இடத்துல இருந்து அநேகர் வந்து புற நாடுகளுக்கும் சரி, புற தேசத்துக்கும் சரி, அதாவது புற மாநிலத்துக்கும் சரி, இல்ல மற்ற இடங்கள், அவங்களோட சொந்த ஊர்ல இருந்து மற்ற ஊருக்கு போய் அப்படி செய்து ஆண்டவர் சொன்ன முதலாவது காரியத்தை வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம், பின்பற்றோம். அது என்ன காரியமானா, ஆண்டவர் சொன்ன சுதந்திரத்தை வந்து நம்ம என்ன செய்யறோம், just we grab it. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள நம்ம வந்து ஆசைப்படுறோம், அதை நம்ம ரொம்ப விரும்புகிறோம். ஆனா ஆண்டவர் இரண்டாவது காரியமா இங்க சொல்றாரு, நீங்க அந்த தேசத்து சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அதை நம்ம பண்றோமா? நம்ம பல இடங்கள்ல நம்ம வந்து செட்டில் ஆயிருக்கலாம். Even we may go from India to other countries too. இந்தியால இருந்து மற்ற நாடுகளுக்கு நம்ம சென்றிருக்கலாம். Are we praying for the country's blessing? Are we praying for the country's peace? அந்த தேசத்தின் சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அதையும் ஆண்டவர் வந்து செய்ய சொல்றார். பிரியமானவர்களே, நம்ம காதுகளை கேட்கப்படுவது அது முதல் காரியம் மட்டும்தான். ஆனா இந்த இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம வாசிக்கலாம். எரேமியா 29:8-9 வாசிக்கலாமா? மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிக்காரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நான் இங்க என்ன இன்சிடென்ட் சொல்லிட்டு நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த அதிகாரத்துல நம்ம பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு வந்து அழைத்து செல்றாங்க. அப்ப அழைத்து செல்லும் போது இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் வந்து அந்த நேரத்துல சிறைப்பட்டு பாபிலோனுக்கு செல்ல மாட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்னதுன்னா, அங்க இருக்கிற இஸ்ரேல் மக்கள் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு செல்லணும். அது நீங்க பாத்தீங்கன்னா 10வது வசனத்தை வாசிங்களே. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வரப்பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து he gives a promise. அவரு ஒரு promise சொல்றாரு. நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன். அப்ப இந்த 10வது வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் வந்து வாக்கு கொடுக்கிறாரு, நீங்க 70 வருடம் முழுவதுமாக நீங்க பாபிலோன்ல இருந்தீங்கன்னா அதற்கப்புறம் திருப்பியும் உங்க இஸ்ரேல் தேசத்துக்கு நான் வந்து உங்களை கொண்டு வர பண்ணுவேன். ஆனா முதலாவது நம்ம பார்த்தது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடந்து பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு சென்றவங்க. அவங்கதான் முன்னாடி நம்ம பார்த்தது. ஆனா மற்றும் சிலர் இருக்கிறாங்க, அவருடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம. அவர்களை நம்ம பார்க்கலாம். 15-18 வாசிக்கலாமா? கர்த்தர் எங்களுக்கு பாபிலோனிலும் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாவை குறித்தும் உங்களோட கூட சிறையிருப்பில் புறப்பட்டு போகாமல் இந்த நகரத்தில் குடியிருக்கிற உங்கள் சகோதரராகிய எல்லா ஜனங்களை குறித்தும் இதோ நான் பட்டயத்தையும் மஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அவர்களுக்குள் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புசிக்கத்தக்கதாக கொண்டு போன அத்திப்பழங்களுக்கு அவர்களை ஒப்பாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்க நம்மளால பார்க்க முடியுது, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறவங்களுக்கு என்ன ரிசல்ட். நம்ம அந்த இறுதியான இதை வாசிக்கலாமா? கடைசி புசிக்கத்தக்கதாக கெட்டு போன அத்திப்பழங்களுக்கு அவர்களை ஒப்பாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கெட்டு போன அத்திப்பழங்களுக்கு அவர்களை ஒப்பாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளுக்கு தெரியும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எஸ், அதே போல அதே சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்துல சொல்றாரு, என்னோட சித்தத்தின்படி நடவாம இருக்கிறவங்கள கெட்டு போன அத்தி மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க ஆண்டவர். அநேக நேரத்துல நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மள ஒப்பு கொடுக்காம போயிட்டோம். இதற்கு முன்பிதான் பார்த்தோம், ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்டு பாபிலோன் தேசத்துக்கு சென்றவங்க அந்த ஆண்டவர் எல்லா சுதந்திரத்தையும் தந்தாரு. அந்த தேசத்துல நீங்க அப்படி செய்யலாம்ப்பா, இப்படி செய்யலாம்ப்பா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த வீடை நீங்க கட்டுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அங்க செல்வாக்க நல்லது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் he gives the freedom, ஒரு நல்ல ஒரு சுதந்திரத்தை தராரு. ஆனா if you see the next passage, it tells about the one who didn't obey to God, who didn't follow God's plan. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, யாரு ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாம இருந்தாங்களோ அவர்களை நோக்கிதான் ஆண்டவர் சொல்றாங்க. அவர்களை நோக்கிதான் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி நிமித்தம் சொல்றாங்க, அவங்க மத்தியில பஞ்சத்தை உண்டு பண்ணுவேன், அவங்க மத்தியில பாழாக்கும் கொள்ளை நோயை உண்டு பண்ணுவேன்னு சொல்றாங்க. இந்த வேலையில கூட நம்ம அநேக நேரங்கள்ல ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம மீறி நடந்திருப்போம். நம்ம இந்த நேரத்துல யோசிக்கலாம், கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா? Is there God? Is God exist? Yes. நம்ம இப்ப யோசிப்போம், எதுக்கு இத்தனை அழிவு இந்த உலகத்துல, எதற்கு இவ்வளவு பெரிய கொள்ளை நோய் இந்த உலகத்துல, எதற்கு என் தேசத்துல இவ்வளவு பெரிய கொள்ளை நோய்? I can clearly say that it's because of you and me unwillingly doing God's plan. Yes. பெரியவர்களே, நம்ம யோசிப்போம், எதற்கு இந்த கொள்ளை நோய், எதற்கு இத்தனை அழிவுகள் என் தேசத்துல, எதற்கு இத்தனை அழிவுகள் இந்த உலகத்துல? அதற்கு காரணம் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்ம இடம் கொடுக்காம இருக்கிறது தான். நம்மளுடைய பாதையில ஆண்டவருடைய கையை பிடிச்சிட்டு அவர் கூடயே நடந்து செல்லாம இருக்கிறது. அதே மாதிரி நம்ம யோசிப்போம், எப்படி, எதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை என்னோட வாழ்க்கையில் நடத்துறாரு, எதற்காக தேவன் இந்த காரியத்தை என்னோட வாழ்க்கையில் நடத்துறாரு? அதே போலதான் பிரியமானவர்களை யோசிப்போட வாழ்க்கையில் காணப்பட்டது.
ஆண்டவருக்கு தெரியும் இப்படிப்பட்ட காரியத்தை என்னோட மகனும் மகளும் சந்தித்தானா அதற்கு அவன் ஒப்பானவனா இருப்பானா இல்லையா, அது அவனால என்னோட மகிமையினால அதை தாண்டி வர முடியுமா இல்லையான்னு ஆண்டவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, அதுதான் நம்மளுடைய தேவன். நம்ம கேட்கலாம், எப்படி ஆண்டவர் நம்மளுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை எப்படி நம்மளுக்கு இந்த கொள்ளை நோய் மற்றும் மற்ற அழிவுகளை நம்மளுக்கு செலுத்தலாம்? இட்ஸ் ஜஸ்ட் a punishment. For every wrongdoing there is a punishment. ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த உலக பிரகாரமா நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்துக்கும் அங்க ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. அதுக்கேற்ற பதில் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதே போலதான். அதனால நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். அவருடைய ஆண்டவரே, நான் உங்க சித்தத்தின்படி நான் நடப்பேன்பா, நீங்க வாழ்க்கையில நீங்க என்ன வைத்திருக்கீங்களோ அதன்படி நான் செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. நம்ம அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குது? நம்ம 11:13 மட்டும் வாசிக்கலாமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படி 14 வாசிக்கலாம். 14 மட்டும். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விளக்கமாயிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திருப்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கும்போது நம்மளுடைய சொந்த தேசத்தையே நம்மளுக்கு ஆண்டவர் தந்துருவார். ஹல்லேலூயா. இந்த 14 வசனத்துல நம்ம பார்க்கும்போது எல்லா காரியம் அந்த சிறைப்பிடித்துல இருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலையை தருவார்னு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்காரு. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம எல்லாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இசப்பா உங்க சித்தத்தின்படி நான் செய்யறேன், இசப்பா உங்க சித்தத்தின்படி நான் செய்யறேன். நம்ம அவரோட சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது இந்த காரியத்துல இருந்து நம்மளுக்கு, இந்த சிறையிருப்புல இருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை தருவார், நம்மளுக்கு ஒரு சுதந்திரத்தை தருவார். அதே போல அந்த தேசத்தின் காரியத்துக்காக, அந்த தேசத்தின் சமாதானத்துக்காக அவரிடத்துல நம்ம காத்திருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அதற்காக நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இது இந்த வேலையில கூட நீங்க இருக்கிற இடத்துலயே எதுப்பா நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவீங்களா? ஆமாப்பா நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவீங்களா? Thank you.
வேளையில் கூட நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க சொல்வீங்களா? ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே அப்பா, இந்த வேளையில கூட உங்க பாதத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை நீங்க தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமது சித்தத்தின்படி நாங்கள் எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இயேசுப்பா, இந்த சிறையிருப்புல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை நீங்க தரப்படுறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்க வாழ்க்கையில் என்ன காணப்பட்டாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, நாங்களும் யோசிப்பை போல எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உமது சித்தத்தின்படி நாங்கள் நடக்கத்தக்க உதவி செய்யுங்க. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை நீங்க தந்ததுக்காக உமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.